ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே அண்ட் மை ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வணக்கம். என்ன ஞாபகம் வச்சுருக்கீங்களா? நான் உங்களை ஞாபகம் வச்சுக்கிறேன். நீங்கள் தான் நான் மறந்துருப்பேன்னு நினைக்கிறேன். வெல்கம் டு கல்லை யாத்திரிக்கன் vlogs. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னா ஷிப்பில் இருக்கோம். வந்து ஒரு சின்ன ஷிப் க்ரூவோட கேபின் டூர். கேபின்கிறது வந்து ரூம் டூர். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸ்டேர் கேஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? சும்மா இரும்பு தான், எல்லாமே வந்து இரும்பு திரை தான், எல்லாமே இரும்பு தான், எல்லாமே இரும்பு. அதாவது எப்படின்னா இந்த ஷிப்பில் வந்து எப்படி வந்து கேபின் டூர் இதான். இதை வந்து காரிடோருக்கு வந்து அலைவே அப்படிம்பாங்க இங்கே ஷிப்பில் வந்து. இதான் என்னுடைய கேபின், என்னுடைய பேர், என்னுடைய பொசிஷன், என்னுடைய கேபின் நம்பர் எல்லாமே இருக்கும். உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்னு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, அப்படியே உள்ளே வந்தோம்னா டோருக்கு பின்னாடி மிரர், ஒரு ஃபுல் சைஸ் மிரர். அதுக்கப்புறம் இதுதான் டோரு. இதில் வந்து இதுதான் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கா சின்னமாக இருக்கான்னு தெரில, ஆனால் ரொம்ப சின்னது தான். ஆனால் எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ளே வச்சுருப்பாங்க. எல்லாமே வந்து ரொம்ப கன்சிஸ்டடாக இருக்கும். ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அதே அடக்கம் ஒடுக்கமாக இருக்கும். வெளில வந்ததுக்கப்புறம் அதான் என்னென்னா, இதுக்கு இன்றைக்கி ஏன் இந்த வீடியோ எடுத்தோன்னா, இன்றைக்கி கேபின் இன்ஸ்பெக்ஷன், அதாவது வந்து செக் பண்ணுவாங்க உள்ளே வந்து வாரத்தில் ஒரு நாள். அதனால் வந்து இதான் செட்டப் இப்படி தான் இருக்கும். அதனால் வந்து எடுத்தோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த டவல் போட்டிருக்காங்களே இந்த இடத்துல வந்து அந்த 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 லேடர் இருக்குல்ல, அந்த அது இங்கே கொண்டாந்து வைக்கணும். அது ஸ்டாண்ட் இது. அதனால் வந்து இந்த இடத்துல டவல் போட்டிருக்கோம். இது வந்து டஸ்ட்பின்னு, க்ளீனாக இருக்கணும். இது வந்து ஒரு ப்ரூமு. அதுக்கப்புறம் கீழே ஒரு மினி ஃப்ரிட்ஜு. ஆமாம், இந்த இடத்துல நம்ம பீர் வாங்கி வச்சுக்கலாம். பீர்னால் ஒரு ஆளுக்கு இவ்வளோ தான் வச்சுக்கணும்னா அலௌட் இருக்குது. அதனால் ரொம்ப அதுவும் அப்படி தான், ஒரு லிமிட் தான். எல்லாமே இங்கே வந்து எப்படின்னா எல்லாம் கொடுப்பாங்க, நான் லிமிட்டோடு இருக்கணும். லிமிட்டை கிராஸ் பண்ணோம்னா பொட்டியை கட்டிடுவாங்க. அதான் இங்கே உள்ள இது. அதுக்கப்புறம் இது வந்து உள்ளே வந்து சும்மா ஒரு டோர். இதுக்கு எல்லாமே இரும்பு தான், இங்கே வந்து. அதாவது எப்படின்னா தரையிலேருந்து எல்லாம் இரும்பு தான். அதனால தான் இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு எல்லாமே வந்து மெக்னீசியம் குறைபாடு, கால்சியம் குறைபாடு, விட்டமின் குறைபாடு எல்லாம் இருக்க காரணம் இது தான். அதனால் இங்கே வந்து ஒட்டிக்கலாம். இதில் வந்து இதுதான் கரண்ட்ஸ்னால் வந்து ஐட்னரி. அதாவது இந்த வரத்துக்கிற க்ரூஸ். இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 நாள் க்ரூஸ். இப்போ எங்கே இருக்கோம்னா வந்து அந்த 11ஆந்தேதி இருக்குது. அட்சினா சி, அந்த ஆந்தூரஸ் இருக்கிற ரொட்டான் ஆந்தூரஸ், அதில் வந்து அன்றைக்கி வந்து வெளில போகலான்னு பார்த்தா அன்றைக்கி வந்து ரப்சி அலை அடிக்குதுன்னு சொல்லி கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ நேராக நம்ம ஜமேக்காவுக்கு போயிட்டுருக்கோம். மோன்டிகோ பே அப்படிங்கிற ஜமேக்காவுக்கு போகிறோம். அடுத்து ஜார்ஜ் டவுன், கேமன் ஐலாண்ட், அதுக்கப்புறம் அட்சி, அதுக்கப்புறம் கீ வெஸ்ட் ஃப்ளோரிடா, யூஎஸ், அதுக்கப்புறம் மயாமி. அதோட முடியுது. மயாமியில் வந்து திருப்பி இந்த கெஸ்ட்டெல்லாம் தூக்கி வெளில விட்டுட்டு அதுக்கப்புறம் புது கெஸ்ட்டு வருவாங்க. இது வந்து ஒரு மாதத்தோட ஐட்னரி. ஆமாம், இது எந்தெந்த மாதம் என்னென்னு இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு எல்லாமே தெரியும். அப்படியே காப்பி பேஸ்ட் அந்த எல்லாமே திருப்பி அந்த மெக்சிகோ, ஆந்திரஸு, கூத்தமாலா, ஜமைக்கன் எல்லாமே பார்த்து வரந்தேன். அது வந்து ஒரு 3 மாதம் இடம் வந்து சம்மருக்கு இங்கேயும் போகும். இதை விட்டால் ஃப்ரெஞ்சு பொலினேஷியா போகும், இல்லைன்னா ஏஷியா போகும். இந்த வாட்டி ஏஷியா வந்து இது போகாது. இதுதான் இது சின்ன டேபிள். இது வந்து என்ன சொல்கிறது, டேபிள். இதில் அந்த இன்னொரு கேபினோட வந்து இவன் வந்து இதில் போத்தரிக்கோ அதோட வாட்டர் பாட்டிலு. கேபின் வந்து ஃபிலிப்பினோ. நல்லா பையன் நம்ம நல்லா சாப்பாடு போட்டு வெளுத்து எடுத்துருவாங்க. நல்லா சாப்பிடுவாங்க, நல்ல வேலை வைப்பாங்க. நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்க என்னென்னு. இதான் டிவி, உள்ள டிவி. இங்கேருந்து நம்ம வந்து நேவிகேஷன் பார்த்துக்கலாம். ஷிப்பு எங்கெங்கே போகுது, எங்கே வருது. அதுக்கப்புறம் கேமராவும் இருக்குது. நம்ம வெளில எந்த இடத்துல எப்படி போகுது என்னென்னு. இங்கே இருக்குது, இந்த மோன்டிகோ பேக்கு போய்கிட்டு இருக்குது. இங்கேருந்து ரொட்டானில் கேன்சல் ஆகிடுச்சு. கொசமல், கோஸ்தமாயா, பெலிஸு அப்படியே போயிட்டு இங்கேருந்து கீ வெஸ்ட்டு திருப்பி இங்கே போகுது. அப்படியே திருப்பி மியாமி போகுது. திருப்பியே வந்துட்டு திருப்பி போகுது மேலே. இதுதான் வந்து என்ன பொசிஷனில் போகுது, இது வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகுது, கேடிஎஸ் அதுதான் ஸ்பீடு. இதெல்லாம் அந்த விண்டி அதெல்லாம் எல்லாமே இங்கே வந்துடும். அதாவது எப்படின்னா ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகும்னு சொல்லுவாங்க. இது அவ்வளோதான். அப்புறம் ஹரிக்கேனு, அப்புறம் இது மாதிரி என்ன சொல்கிற அலைகள் எது வந்தாலும் இங்கே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். அதனால் வந்து இது எல்லாமே நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்துடும். சேட்டலைட் மூலியமாக எல்லாமே வந்துடும். இப்போ ஏதாவது ஒரு நாட்டில் பிரச்சனை கூட, அதாவது உங்களுக்கு தெரியாத நியூஸில் வர்றதுக்கு முன்னாடி இங்கே சொல்லிடுவாங்க, இது மாதிரி இந்த இடத்துல பிரச்சனை. ஒரே இஸ்ரேலில் போயில அப்படி தான்
பிரச்சனை இருக்குது சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் பார்த்தா அன்றைக்கி போர்ட்லாம் கேன்சல் பண்ணிட்டு இங்கேருந்து அப்படியே அந்த யூரோப்பில் திருப்பி வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த யூரோப்பை விட்டுட்டு இஸ்ரேல்லேருந்து அப்படியே நம்ம துபாய்க்கு போகணும். அப்போ வந்து அந்த ஈஜிப்தில் இருக்கிற அந்த சுயஸ் கேனலில் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, போகக்கூடாது அந்த அந்த வழியாக, அந்த இஸ்ரேல் தாண்டி தான் போகணும். அப்படியே பிளாக் பண்ணிட்டு சுற்றி போனாங்க. 10 நாள் போணுச்சு, தண்ணியில் போணுச்சு. அதனால் எல்லாமே நோட்டிஃபிகேஷன் எல்லாமே இங்கே வந்துடும். இதில் வந்து எல்லாமே தெரிஞ்சிடும். அந்த இது வந்து ஒவ்வொரு நாட்டில் வாங்கின அந்த போஸ்ட் கார்டு, மேக்னெட்டு, இது நியூயார்க்கு, இது ஆன்டிகோ, இது என்னோட இது டொமினிக்கன், மெக்சிகோ, பெலிஸு, இது வாங்கினே உடஞ்சி வச்சு அது அது ஏதோ எலும்பில் செஞ்சதுன்னா, இங்கே மீனோட எலும்பில் செஞ்சு உடஞ்சி வச்சது. இல்லை ஃபோனு, ஸ்பீக்கரு, சின்ன ட்ராவரு, இதெல்லாம் சொன்னல தலைவன் எப்படி இந்த மாதிரி எல்லாமே திங்கிறாயிட்டு இருந்தேன். கீழே ஒரு பெட்டி இருக்குது, இந்த பெட்டி ஃபுல்லாக அதான் இருக்குது. இதை காலி பண்ணாப்புல திருப்பி ரீஃபில் பண்ணுவாப்புல. இது நம்மகிட்ட ஒன்றும் கிடையாது. இதில் வந்து எல்லாம் ஊருக்கு போனாலும் எல்லாமே முடிஞ்சிருச்சு. இது எம்ப்ளாய் ஆஃப் த மந்த்னு போட்டிருக்கு. எனக்கு கொடுக்கல, அது நாமினேட் பண்ணாங்க, அவன் ஓட்டு போடல எனக்கு. ஆமாம், அதுக்கெலாம் கேப்டனோட சப்போர்ட் வேணும். அவங்க டெக் பீப்புள் தான் கொடுப்பாங்க, டெக் இன்ஜினுக்கு. அப்புறம் இது வந்து அவனோட பெட்டு. இப்படி தான் செட்டப்பு. அவன் பாருங்க அரூபா அந்த மாதிரி ஒட்டியிருக்கான். இது வந்து நம்மளோட பெட்டு, கீழ் பெட்டு. ஏன்னா முன்னாடியே வந்துட்டேனால நம்மளுக்கு கீழ் பெட்டு ஆக்கிரமிப்பு பண்ணணும். இல்லைன்னா இங்கே மேலே பெட்டுனா பாத்ரூம் போக எந்திரிக்க கட்டுப்பாக இருக்கும். கீழே தான் பெஸ்ட்டு. ஆமாம், அதே மாதிரி 2 ட்ராவரு. இது என்னோட ட்ராவரு. இதுதான் செட்டப்பு. இங்கே முடிஞ்சு கீழே வந்து என்னோடய இது ஐட்டங்கள் இது எல்லாமே காலி ஆயிடுச்சு, முடிஞ்சிருச்சு. தலை ஊருக்கு போகிறோம்னா எல்லாம் காலி பண்ணியாச்சு. இது நம்ம தலைவனுடையது. இது மேலே தான் வந்து லைஃப் ஜாக்கெட் இருக்கும். இது என்ன லைஃப் ஜாக்கெட்னா வந்து ஒரு ட்ரில் நடக்கும். ட்ரில் நடக்கல வந்து ஏதாவது எமர்ஜென்சி ஆகிடுச்சுன்னா உனக்கு ஒரு டியூட்டி கொடுத்துருவாங்க. நீ போய் டியூட்டி போய் ஒவ்வொரு ரூமாக போய் செக் பண்ணணும். ஒவ்வொரு காரிடோரு கெஸ்ட்டு எங்கே இருக்கிறாங்க, என்ன இருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு ஒரு முடியாத இருந்தானா எப்படி கொண்டு அசம்பிளி ஸ்டேஷனுக்கு அனுப்புறது, எப்படி என்ன சொல்கிறது, எப்படி காப்பாற்றுறது, அது மாதிரி நிறையா ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி. அது மாதிரி இப்படி பார்க்கணும். விசில்லாம் இருக்குது இந்த இடத்துல. விசிலு, லைட்டிங்கு எல்லாம் உள்ளே இருக்குது. அந்த விசிலு, லைட்டிங்கு எல்லாமே எரியுதான் என்னென்னு பார்ப்பாங்க. சப்போஸ் இது ரியல் ஸ்டோரியாக இருந்தால் கதை வேறு மாதிரி இருக்கும். தெரிஞ்சு அடித்து ஓடிடுவாங்க. என்ன ரியல் ஸ்டோரி நான் பார்த்ததில்ல, எல்லாமே ட்ரில்லு தான். அதனால் ட்ரில்னால நம்மளுக்கு அப்படியே தெரியும் அது என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு. அதுக்கு மேலே வச்சுருவாங்க. இதுதான் ஒரு சூப்பரான ஒரு ஸ்டோரி. பாத்ரூமு. இந்த பாத்ரூமில் தான் பெரிய ஒரு என்ன சொல்கிறது, நம்ம இந்தியன்ஸுக்கு மிக சிரமமான இடம் இதுதான். இங்கே ஹெட் ஷவரில் தான் குளிக்கணும். மேலே ஹெட் ஷவர், ஹேண்ட் ஷவர்லாம் குளிக்கணும், ஹெட் ஷவர் கிடையாது. இதுதான் குளிக்கக்கூடிய இடம். இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் நின்றுக்கிட்டு குளிக்கணும். அதாவது பிக்சர் போர்ட் மாதிரி சொல்கிறேன் பாருங்க. திஸ் பிக்சர் போர்ட்ஸ் அது மாதிரி இது எப்படின்னா இதில் நின்று குளிக்கிறதே பெரிய என்ன சொல்கிறது, பெரிய வித்துவம். 1 2 3 அவளை முடிஞ்சா இந்த இதில் தான் நின்றுட்டு குளிக்கணும். இதை 3ம்னா இதை இன்னும் சின்னம்மா இதில் நின்றுட்டு குளிக்கணும். இதில் எப்படி சோப்பை போட்டு குளித்து இங்கே இருக்குது. இதுக்கும் 1 இன்ச்சு தான் இருக்கும், 1 இன்ச்சோட கம்மி தான். தண்ணி பார்த்தீங்கன்னா வெளில வந்துடும். அது என்ன சொல்கிறது, அவ்வளோ டெக்னிக்கலாக குளிக்கணும் இதில் வந்து. அப்புறம் ரொம்ப ரிஸ்க் இதில் வந்து குளிக்கிற, தண்ணி வெளியே வரக்கூடாது அப்படி இப்படிம்பாங்க. இது வாஷ் பேஷனு. ஆனால் டோர் எல்லாம் ஃபெசிலிட்டி இருக்குது, ஆனால் கன்சிஸ்டடாக இருக்கும், எல்லாம் ரொம்ப தான் இருக்கும். இது மாதிரி உள்ள டோரு இது முடிஞ்சிருக்கு. இது வந்து இது வந்து நம்ம WC. இதில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அந்த எல்ஃபா செட்டு, பக்கத்தில் வாட்டர் ஸ்ப்ரே எதுவுமே இருக்காது. இந்தியன்ஸ் என்ன அவதிப்படுவோன்னு நீங்களே தண்ணி இல்லாமல் என்ன குடிக்க தண்ணியோட பரவாயில்ல, இதுக்கு தண்ணி வேணுமாடா அப்படி அந்த மாதிரி ஸ்டோரி தான். இங்கே கிடையாது, அந்த எல்ஃபா செட் வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னா வாட்டர் லெவலில் தான் யூஸ் பண்ணணும், வாட்டர் சேவிங்கிற கான்செப்ட் இருக்குங்க. இதுதான் ரொம்ப சிரமம். இவ்வளோ தான் பாத்ரூமு, இவ்வளோ தான் இவ்வளோ தான் பாத்ரூமு. அவ்வளோதான். இதன் கேபின் டூர் முடிவடைந்து விட்டது. நன்றி, வணக்கம்.